வில்லேஜ் இன்வெஸ்டர் யூடியூப் சேனலில் வழங்கப்பட்ட உள்ளடக்கம் தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. நாங்கள் நிதி ஆலோசகர்கள் அல்ல. இங்கு பகிரப்படும் தகவல் தொழில்முறை நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வெளிப்படுத்தப்பட்ட அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் எந்தவொரு பத்திரங்கள் அல்லது முதலீடுகளை வாங்க, விற்க அல்லது வைத்திருக்கும் பரிந்துரைகள் அல்ல. ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ டீட்டெயிலாக. அதாவது அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அதுக்காக நான் ஒரு இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் மீன்ஸ் என்ன, அதாவது வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய் சூஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது எதுக்காக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உமனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது, அதாவது நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு இதெல்லாம் கவர் ஆகுமா, இதெல்லாம் கவர் ஆகாதா, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு அந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு நான் சுருக்கமாக ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கேன், ஓகேங்களா. நான் நல்லா போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் என்னென்னா ஒரு சின்ன ஏதாவது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அப்படி ஆக்சிடெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளேட்டை வைக்கணும்னு சொல்கிறாங்க. பிளேட்டை வைக்கணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம யார்ட்டையும் போயிட்டு கடன் கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா. கடன் கேட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம சேவிங்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சம்பாரிச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுவே நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுங்கும் போது பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளுக்குன்ட்டு, அதாவது வருஷம் வருஷம் ஒரு நம்ம பேமெண்ட் ஒரு 20,000 ரூபாங்கிறது வந்து நம்ம ஃபேமிலிக்கே எடுத்துக்கலாம். 20,000 ரூபாங்கிறது கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ். 10 லட்ச ரூபா வேணாலும் நம்ம 10 லட்ச ரூபா எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸு. இல்லைனா 20 லட்ச ரூபாங்கும் போது 20 லட்ச ரூபா கூட எடுத்துக்கலாம். அப்போ அந்த 2 லட்சம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதாவது கேஷ்லெஸ் கிளைம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 லட்ச ரூபா பில்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹1 அமௌண்ட் கூட பே பண்ண தேவையில்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, ஓகேங்களா. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். அதாவது நம்ம ஜஸ்ட் ஒரு 20,000 ரூபா வருஷத்துக்கு கட்டுறோம். அப்படி கட்டும்போது நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், ஓகேங்களா. ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றபடி நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க, அதுக்கேற்றபடி உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த என்ன கம்பெனியில் எடுக்கிறோம், அந்த என்ன கம்பெனியில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோங்கிறத வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக நம்ம கேட்டுட்டு எடுக்கணும். அதாவது நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் ஏங்க நான் எடுக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு செயலும் நம்மளை எதிர்பாராதே நடக்கலாம், கரெக்டாக இல்லையா. இப்போ வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, நல்லா நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், திடீர்னு நான் நடந்து போயிட்டுருக்கேங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஒருத்தவங்க பைக்காரங்க வந்து உங்கள் மேலே விட்டுட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பாரிச்சது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயிங்கும் போது கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சிருவாங்க. மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பாரிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் கொடுப்பாங்க. இது தேவையில்லாத வந்து உங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சங்கிறது ஆகும் இல்லையா. அப்படி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பாலிசி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கு, அதாவது நம்ம ஃபேமிலி நம்ம ஒய்ஃபுக்கு நம்மளுக்கும் சேர்த்து நம்ம கூட எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ஃபேமிலி குழந்தைக்கும் சேர்த்து எப்படி வேணாலும் நம்ம பேக்கேஜுங்கிறது எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது உமனுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த உமனுக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விமன் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. மேரேஜ் பண்ணுறதுக்கே வந்து பேரண்ட்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மேரேஜ் பண்ணணுமா மினிமம் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் கூட ஆகும் உங்களுக்கு மேரேஜுங்கிறது பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க மெட்டர்னிட்டி பீரியட், அதாவது பிரசவ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டு சைடு, அதாவது பெண் வீட்டார் சைடில் தான் பார்ப்பாங்க பொதுவாக. இருந்தாலும் சொல்கிறேன், இது ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா முக்கியமாக இந்த மெட்டர்னிட்டி பீரியட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் பிரசவ காலத்தில் போய் சேர்த்திங்கன்னா, அதாவது எப்படியும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் ஒரு 50,000லேருந்து 2 லட்சம் கூட ஆகலாம், இல்லை 1.5 லட்சம் கூட ஆகலாம் உங்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த மெட்டர்னிட்டி பீரியட் அப்போ வந்து விமெனுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா
ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து இந்த காட்டும் போது நம்ம இந்த கேஷ்லெஸ் கிளைமுங்கிறது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பிரசவ காலத்தும் போது நீங்கள் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ, அதாவது ஒரு பைசா கூட நீங்கள் கட்ட தேவையில்ல. ஹாஸ்பிட்டலுங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கட்ட தேவையில்லை. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்கிறீங்களே, இது எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம், அதாவது ஒரு 10 லட்ச ரூபா கவரேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாயிலிருந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 20,000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 20,000 ரூபா அமௌண்ட்டுங்கிறது கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் அந்த பெனிஃபிட் இருக்கும். அதாவது அதில் வந்து நம்ம பேக்கேஜ் எடுக்கும்போதே இதெல்லாம் டீட்டெயிலாக கேட்கணும். அதாவது எத்தனை பேர் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டு, அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்கணும். அதாவது இந்த கவரேஜ் எடுக்கும்போது நீங்கள் என்ன கேட்கணும்னா, இந்த மாதிரி பெட்டுக்கு தனியாக, அதாவது சிங்கிள் பெட்ரூமா, அதாவது சிங்கிள் பெட்ரூமா, அதாவது பேஷண்ட் இருக்கிறதுக்கு சிங்கிள் ரூமா, இல்லை ஏசி பெட்ரூமா, தனியாக எனக்கு தேவையா, இது எல்லாமே டீட்டெயில், அதுக்கு தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்களா, இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் சொல்லிவிடுங்க எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி இதெல்லாம் இருக்குதா, நீங்கள் கரெக்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெளிவாக கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல், அதாவது ஆப்ரேஷன் பண்ணுறம்போது இந்த க்ளவுஸு அந்தான்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா காசுன்னுவாங்க. அந்த நீங்கள் எடுக்க போகிற பேக்கேஜில் வந்து இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு அந்த டீட்டெயிலும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்கணும். ஓகேங்களா? அதாவது ஆப்ரேஷனுக்கு இது எவ்வளோ கவரேஜ் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு எவ்வளோ கவரேஜ் ஆகும், இந்த டீட்டெயிலாக எதுக்காக இருந்தாலும் ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் கேட்டுட்டு திட்டத்தை கரெக்டாக எடுக்கணும். நம்ம அந்த ப்ரீமியம் பேக்கேஜுங்கிறது கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நாலேஜே இல்லாமல் இருக்காங்க. அப்படி நாலேஜே இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண முடியாது, அவங்க நிலத்தை விற்று கட்டுறாங்க, கடன் வாங்கி கட்ட வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 20,000 ரூபா நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, அது உங்கள் ஃபேமிலிக்கு வருஷம் நீங்கள் ஒரு 20,000 ரூபா கட்ட போகிறீங்க. அது உங்கள் ஃபேமிலிக்கு, அதாவது நீங்கள் எடுக்கிற மெம்பர்ஸை பொறுத்து இருக்குது, எத்தனை பேருக்கு நீங்கள் கவரேஜ் எடுக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்குங்கிறது வந்து அவ்வளோ, அதாவது 10,000 ரூபா 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கவரேஜுங்கிறது உங்களுக்கு வாங்கிக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை. இது வந்து நம்ம வில்லேஜ் மக்களுக்கு இது தெரியணும். இது தெரியும் போது பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சரிங்க, இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசுனீங்க. நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது எங்கே போய் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தெரியறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் எல்லா கம்பெனியும் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கிறோ, நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குதோ அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது மூவ் பண்ணுங்கள். இது உங்கள் சொந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இது நான் எடுத்தே ஆகணும்னு சொல்லலை, இது உங்களுடைய சொந்த விருப்பம். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு நான் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.